ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து அவர் இதை பற்றி தான் பேச போகிறாரு, அதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்லாம் நம்ம ரெடி ஆகிட்டு பேச முடியாது. ஆன் தி ஸ்பாட்டில் யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஆன்சர் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். அதே மாதிரி யார்கிட்டையாவது கொஸ்டின் கேட்குறப்ப இங்கிலீஷில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷனில். ஸோ நம்ம எந்த வார்த்தையை வச்சு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அந்த வார்த்தையை என்னென்ன வார்த்தைகள் ஃபாலோ பண்ண போது, அது எந்த டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. கீழே க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்க்காம ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ஷஃபிளாக இருக்குது, அதாவது மாறி மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வர்ற வார்த்தை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த சென்டென்ஸை யோசிக்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ். திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். ஓகே, ஸோ ஷஃபிளான வார்த்தைகளை சரியான ஆர்டரில் நீங்கள் மாற்றணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சென்னைக்கு செல்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் சென்னைக்கு செல்கிறேன். ஐ கோ டு சென்னை. இந்த செல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கோ தமிழ் வாக்கியத்தில் கடைசி வார்த்தையாக வருது, ஆனால் இங்கிலீஷில் செகண்ட் வேர்டாக வருது பாருங்கள். தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம். கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போவோம் அப்படிங்கிறது இனிமேல் செய்ய போகிறோம் அந்த செயல், அதனால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வி வில் கோ. வி வில் கோ டு டெம்பிள் டுமாரோ. நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? அப்போ நேற்று அப்படின்னு வந்துருச்சு, ஸோ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு கேள்வி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேர்ட் அந்த கேள்விக்கு உண்டான வார்த்தை தான் இருக்கும். ஸோ WH டைப். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். இந்த திரைப்படம் நன்றாக இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் ஃபாலோயிங் வேர்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்கிற க்ளூ வேர்ட்ஸை பார்க்காமலே ட்ரை பண்ணி பாருங்கள், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படின்னு. உங்களால் பண்ண முடியும். சப்போஸ் முடியலை அப்படின்னா கொடுத்துருக்கிற க்ளூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். திஸ் மூவி இஸ் நாட் நைஸ். இந்த திரைப்படம் நன்றாக இல்லை. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்னை கூப்பிடுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். அதுவே கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங், அதுவும் கரெக்ட் தான். ஸோ யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங், கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்னை கூப்பிடுங்கள். இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். லிசன் அப்படிங்கிற வார்த்தையில் டி சைலண்ட், ஸோ லிசன் அப்படின்னு தான் சொல்லணும். அகைன் ஒரு கொஸ்டின். யார் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது? இந்த பேசிக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ? டாக்கிங் அப்படிங்கிற வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ? TALKING. நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பீயிங், யூ, வாட்ச்ட், ஆர். இது நிறையா பப்ளிக் பிளேசஸில் இந்த சென்டென்ஸை பார்த்துருப்பீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பீயிங் வாட்ச்டு. யூ ஆர் பீயிங் வாட்ச்டு. நிறைய பப்ளிக் பிளேசஸில் கேமரா முன்னாடி எழுதியிருப்பாங்க. யூ ஆர் பீயிங்
watched. அவர் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சென்டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். He completed all work. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் வேறு டென்ஸில் மாற்றி பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லி பார்க்கணும். He completes all work. அதே மாதிரி he is completing all work. He is going to complete all work. இந்த மாதிரி வேறு சென்டென்சஸில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு லாங் சென்டென்ஸ். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லாங் சென்டென்ஸ் ஷார்ட் சென்டென்சஸோட காம்பினேஷன் தான். ஸோ 2-3 ஷார்ட் சென்டென்சஸை கம்பைன் பண்ணிங்கனாலே லாங் சென்டென்ஸ் வரும். கரெக்டான கன்ஜங்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக லாங் சென்டென்சஸ் எழுதிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். பிஃபோர் லீவிங் ஹோம் செக் வெதர் யூ ஹாவ் டிக்கெட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாங் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு தான் நிறையா வார்த்தைகள் இருக்கிற மாதிரி தெரியும். பட் யூ கேன் ஈஸிலி ஃப்ரேம். ஷார்ட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ பேசுகிறப்ப ஷார்ட் சென்டென்சஸாக பேசிகிட்டே இருக்க முடியாது. லாங் சென்டென்சஸும் சம்டைம்ஸ் பேசுவோம். அதுக்கு கன்ஜங்ஷன்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். இந்த வாக்கியத்தில் வெதர் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். பிஃபோர் லீவிங் ஹோம் செக். இந்த செக் அப்படிங்கிறது வேர்பு, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. பிஃபோர் லீவிங் ஹோம் செக் வெதர் யூ ஹாவ் டிக்கெட். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது. இந்த சேனல்லே நான் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், லாங் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபோர் லீவிங், அந்த லீவிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பிஃபோர் ஆஸ்கிங் எ கொஸ்டின். ஓகே, அந்த மாதிரி வேறு வார்த்தைகளை அப்ளை பண்ணி பாருங்கள். பிஃபோர் ஆஸ்கிங் எ கொஸ்டின். பிஃபோர் ரன்னிங், ஓடுவதற்கு முன். பிஃபோர் ஈட்டிங், சாப்பிடுவதற்கு முன். பிஃபோர் ஈட்டிங் ஹாவ் யுவர் டேப்லெட். சாப்பிடுவதற்கு முன் டேப்லெட் எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஈட்டிங் ஹாவ் யுவர் டேப்லெட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்மளாம் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். ஷஃபில் பண்ண வேர்ட்ஸை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.